ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மெடிட்டரேனியன் டிஷ், ஹம்மஸ். இதுக்கு வெள்ளை சுண்டல், சென்னா சுண்டல் எடுத்துக்கிட்டு அதை 150 கிராம் எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 4 விசில் விடுங்க. கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும். இதுதான் இதுக்குடைய மெயின் பேஸ் இன்க்ரீடியண்ட். அது கூட ஒரு சாஸ் மிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வெடிக்கவும் ஆரம்பிக்கும். நம்ம அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். எள்ளு நீங்கள் அரைக்க என்னென்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாஸ் ரெடி ஆயிரும், டஹினி சாஸ். இதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சுண்டல், சென்னா சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஃபுட் ப்ராசஸரோ இல்லை மிக்சரோ இல்லை பிளெண்டரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அது கூடவே ஒரு பூண்டு பல் நல்லா தட்டி அதை சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த டஹினி சாஸ், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துருவீங்க. நீங்கள் அரைச்சதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வச்சு அரைச்சது. 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு. நல்லா அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை குறைன்னு அரைஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்கும் அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிடணும். அவ்வளோதாங்க, ஹம்மஸ் ரெடி. இந்த ஹம்மஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. சிக் பீஸு அது கூட எள்ளு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா அப்படியே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாப்ரிக்கா பவுடர் மேலே தூவிட்டு அப்புறம் பார்ஸ்லி லீவ்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் பீட்டா பிரெட் கூடயும் சாப்பிட்லாம், இல்லை கேரட் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாப்பி குக்கிங்.